தேர்தல் காலத்தில் ஸ்டாரும் சொரும் நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பது நான் பாலாஜி. இன்னைக்கு நம்ம கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கும் சட்டமன்ற தொகுதி சூலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இந்த பகுதி மக்கள் சந்திக்கும் பிரச்சனை என்ன, இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது என்ன, செஞ்சது என்ன என்பதை தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் சந்திக்க இருக்கிறோம். வாங்க சட்டமன்ற தொகுதிக்குள் செல்லலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் நீங்க? இங்க உள்ள மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவரா? நீங்க இந்த பகுதியில போட்டியிட உங்களுடைய திறமையா இல்ல விஜய்ங்கிற ஒரு பேரா? அதாவது நான் யாருங்கிறது முதல்ல சொல்லிடுறேங்க. நாங்கள் ஒரு அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா ஒரு 100 இயர்ஸ் ஆகுது பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்து. எங்கள் அம்மாவோட தாத்தா, எங்கள் அம்மாவோட மாமா, தாய் மாமா, எங்கள் அப்பா இப்படி எல்லாமே திமுக நீதி கட்சியிலேருந்து கையெழுத்து போடுவாங்க. அம்மாவோட தாத்தா முதல்ல 1927 நீதி கட்சியில் கையெழுத்து போடுறாரு. அப்படி ஒரு கண்டினியூட்டியாக வந்தவங்க தான். அப்புறம் திமுகவுக்கு வர்றோம். அப்புறம் அப்படியே இதாகுது. மற்றபடி நான் இங்கே இந்த ஊருக்கு பரிச்சயமானவர் தான். ஏன்னா எல்லாத்தோட ரிலேட்டிவ் இங்கே இருக்காங்க, என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே. இன்னொன்று, நான் ஸ்கூல் லீவில் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் இருப்பேன். எப்போ லீவு கிடைக்குதோ எல்லாம் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன். பரிச்சயமானவங்க நிறைய பேர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ரிலேட்டிவ் இருக்காங்க. அந்த வகையில் இந்த தொகுதி எனக்கு பரிச்சயமானதான். இப்போ இந்த நியூ ஜென்ரேஷனுக்கு வேணால் நான் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு தலைவர் விஜய் இருக்கார். இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம்ங்கிறது மக்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கா, இல்லைன்னா இது ஒரு வேவ் தானா? இது வேவ் இல்லை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி வந்தது அரசியலுக்கு வந்த உடனேயுமே எப்பவும் போல எல்லா கட்சிகளும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, இது வேவு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அலையே கொஞ்ச நேரம் தான் அடிக்க திரும்பி போயிரு ரிவர்ஸில். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த அலை வந்துட்டே தான் இருக்க வழியே குறையில, எங்கேயுமே திரும்பி ரிவர்ஸ் ஆகவே இல்லை. அவரே சொல்றாரு கூட்டத்துக்கு வராதிங்கன்னு. அதையும் தாண்டி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போயிருக்காங்க, அவ்வளோ க்ரௌட் அங்கே நிற்கிது. இப்போ கூட எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சிங்கப்பட்டி ராணி அவங்க பேசுனாங்க. அப்போ சொல்றாங்க, எங்க வீட்டுல இருந்தா யானை எல்லாம் போயிருக்கு வரவேற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவங்க ஏஜ்டு பர்சன் தான் சிந்திக்கிறாங்க. என்னன்னா இவன் மாறி 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 எல்லாம் ஓட்ட போட்டு ஒரு கரப்ஷன்ங்கிறத விட நீங்க எப்படின்னா கரப்ஷனும் மக்களையுமே கரப்ஷனுக்கு அடிமையாக்கிடுறாங்க. நீ கொடுத்தா தான் வேலைங்கும்போது அவங்க மைண்ட் செட் எப்படின்னா, போகும்போதே பணம் எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலையோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டாந்து நிறுத்துறாங்க. ஒரு வேலைக்கு போகும்போது இந்த வேலை முடியுங்கிறத விட எவ்வளவு பணம் கொடுத்தா முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அதுல இருந்து ஒரு நல் வாழ்க்கை அமையறக்கும், ஒரு அடுத்த வர ஜென்ரேஷன் லஞ்சம் இல்லாம எல்லாம் சிங்கிள் விண்டோ முறையில டக்கு டக்குன்னு வேலை முடிக்கணும் அப்படின்னு அந்த சிஸ்டம் ரெடி ஆகணும்னா தளபதி விஜய் தான், வேற யாரும் இல்லை. ஓகே, தமிழக வெற்றி கழகம் உங்களை மாதிரி பல்வேறு வேட்பாளர்களை களத்துல இறக்கி இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில வேட்பாளரை தேர்வு பண்ணாரு? அவர் தேர்வு பண்ணினதுங்கிறது முதலே பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அதுக்கு முன்னால எல்லா ஊருக்கும் யார் யாரை பத்தி விசாரிச்சு அப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணாங்க. அதுல விருப்ப மனு கொடுத்தவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க இருக்காங்க. நான் ஜனவரி 5ஆம் தேதி அன்னைக்கு ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ண உடனேயுமே கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது கண்டஸ்ட் பண்ற மாதிரி என்ன இருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது கொடுக்குறேன்னா நான் சூலூர் எடுத்து பண்றேன் அப்படின்னாங்க. அது என்ன காரணம்னு எல்லாம் கேட்டாங்க. அது எல்லா காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அப்படி என்னையும் விசாரிச்சிருக்காங்க, இங்கே விசாரிச்சிருக்காங்க. நான் இருக்கிற பகுதி வெள்ளலூர், இதோட பார்டர்லாம், இந்த தொகுதியோட பார்டர்லாம் வெள்ளலூர். என் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் இந்த தொகுதி ஆரம்பமாகுது, பட்டணம் அதுலேருந்து ஆரம்பமாகுது. அந்த வகையில் நான் என்னை விசாரிச்சுட்டு, சரி நீங்கள் ஏற்கனவே நம்ம திமுகவில் ஒரு 30 வருஷ அனுபவம் எனக்கு இருக்குது, அந்த அனுபவத்தை நான் என்னோட அரசியலோட அறிவையும் இதில் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நம்பி எனக்கு சீட் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான ஆள், எந்த ஒளிமுறையும் என்கிட்ட இருக்காது. பணம் அப்படிங்கிறது எனக்கு அது தேவைப்படாது. நான் மக்கள்கிட்ட வாங்க மாட்டேன்னு அது நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். எனக்கு அது தேவையில்லை. ரெண்டாவது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்கள் மாணவர்களுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இருக்க முடியும்.
நம்மளும் கரப்ட் ஆகி அவங்களையும் கரெக்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. அதுல வந்து விஜய் சார் தெளிவா இருக்காரு. எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது மனசு கஷ்டமா இருந்தது கேட்கறதுக்கு. ஏன்னா அவர் நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம். இன்னும் அவர் வந்து ஒரு 15-20 வருஷம் நடிக்கலாம். இப்போ ரிட்டையர்டான நடிகர்களே பல பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கெல்லாம் இன்னும் 20 வருஷம் நடிக்கலாம். அதாவது எப்படின்னா அவரோட வாழ்க்கையை வேற மாதிரி கொண்டு போகலாம். பட் அதை விரும்பல. நம்மளுக்கு பண்ணுன மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு வர்றாரு. அது பெரிய விஷயம். பல பேர் வர்றேன்னு சொல்லிட்டு வரல. எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் இது வந்ததை வரவேற்கிறோம் நம்ம. ஓகே, அது அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதில் ஒண்ணு மாற்றம். ஓகே. இப்போ விஜய் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட மட்டும்தான் டெய்லி கான்வர்சேஷன்ல இருக்கிறாரா? உங்களை மாதிரி வேட்பாளர்கள்ட்ட பேசுறாரா? எதுவும் அட்வைஸ்லாம் பண்றாரா? அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட சொல்றாரு. இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்கிட்ட பேசினாரு வைங்க, பக்கத்து தொகுதியில் இருக்கிற பையன்கிட்ட பேசலங்கிற ஒரு சங்கடம் வரும். ஓகே, அது அவர் வந்து அதுக்காக கூட பேசாம இருக்கலாம். இன்னொன்னு அவரோட வேலைப்பளு. இப்ப நீங்க இந்த 2 கவர்மெண்டோட அழுத்தங்கள், மத்திய அரசு இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் தடை பண்ணினது இதுவரைக்கும் எந்த படத்துக்குமே இல்லை. அப்படியெல்லாம் இதோட மோசமான படங்களை எடுத்திருக்காங்கிறாங்க. எத்தனையோ வந்து டிஃபென்ஸ் அதுல எல்லாமே எடுத்திருக்காங்க. அதுல எல்லாம் வராத ஒரு இது வந்து இந்த படத்துக்கு வருது அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்ததுதான் காரணம். இப்ப கூட அவர் வந்து இல்ல சினிமா முக்கியம் நினைச்சு போனா போயிருக்கலாம். ஆனா பரவாயில்ல, அதுல என்ன லாஸ் ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தது அது பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். அப்படி வந்து இந்த அழுத்தத்துல வந்து அவர் வந்து பேசாம இருக்கிறதுக்கும் நல்லதுதான். ஏன்னா எங்கோட பேசி இன்னொருத்தரோட பேசாம அது ஒரு குரூப் பாலிடிக்ஸ் ஆயிடக்கூடாது. 2ஆம் கட்ட தலைவர் பேசுறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கு, இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க 30 வருஷமா திமுகல இருக்கீங்க. 100 வருட பாரம்பரியமா உங்க குடும்பமே நீதி கட்சியில இருந்து வந்திருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக. இந்த அலைதானே இந்த காலகட்டம் வரையும் ஓடிட்டே இருக்கு. அந்த மாற்றம் வந்து இப்ப நீங்க ஒரு டைம் ஞாபகம் இருக்கு, சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னாங்க. அப்போ வந்து பேட்டி நடந்துட்டு இருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அந்த வருஷம் 2001 நினைக்கிறேன். மலைச்சாமி பேட்டி கொடுத்தாரு, திமுகவின் கோட்டை சென்னையா, அதில் விழும் ஓட்டை அப்படின்னாரு. அதே மாதிரி அத்தனை தொகுதியுமே ஏடிஎம்கே ஜெயிச்சது. இப்போ வந்து அந்த 2 மாபெரும் தலைவர்கள் இல்லை உங்களுக்கு. அந்த கலைஞரோ அம்மையார் ஜெயலலிதா அம்மாவோ இல்லை. அதுக்கு பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தலைவர்னு அவங்களோட பிராண்டை வச்சுதான் இருக்கிறாங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் தலைவர்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்டாலின் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உழைச்சிருக்காரு, கட்சியில படிப்படியா வந்திருக்காரு, எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் வந்து கட்சிக்காரங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கல. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் அந்த மரியாதை கொடுத்தாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் அதை செய்யல. கட்சிக்காரங்களை வந்து அவர் வந்து ஒழுங்குபடுத்த கூட இல்லை. அதாவது அந்த மாவட்ட செயலாளருக்கு உண்டான மரியாதையோ, அந்த ஒன்றிய செயலாளருக்கு உண்டான மரியாதையோ அதை கூட அவர் கொடுக்கல. அதுதான் வந்து இந்த கட்சி வீக்கானதுக்கு காரணம். இப்ப நீங்க வந்து கலைஞர் இருக்கும்போது ஒரு மாவட்ட செயலாளரை மீறி ஒரு ஆள் போய் தலைமை பார்த்தாருன்னா கலைஞர் போய் மாவட்ட செயலாளர் கூட்டுவான்ருவாரு. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு கிளை செயலாளர் வந்து தளபதி பாக்குறாரு, துணை முதல்வரை பாக்குறாரு, மாப்பிள்ளை பாக்குறாருங்க போது அவன் டைரக்டா என்ன பண்றான், எங்களுக்கு மேல தெரியும்னு சொல்லி இங்க மாவட்ட செயலாளர் மதிக்க மாட்டான். அப்ப என்ன ஆகுது, நீங்க கட்சியோட கட்டுப்பாட்டை உடஞ்சு போச்சு. இப்ப அந்த கட்டுப்பாடு அந்த கடமை கண்ணையும் கட்டுப்பாடு அதுல இல்ல. அந்த கட்சியில அண்ணா ஆரம்பிச்சது கலைஞருக்கு வரைக்கும் கொஞ்சம் இருந்தது, இப்ப அது இல்ல. கலைஞர் ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லியிருக்காரு, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன், சவுக்கு எடுத்து சொல்லிட்டுவேன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சவுக்கு எடுக்கவே இல்லை. அதனாலதான் அந்த சவுக்கு இவர் எடுத்தாரு. திமுகவில இருந்து உங்களை மாதிரியான பலரும் வெளியில வந்து தாவேகாவில இணைஞ்சிருக்கீங்க. திமுகவில இருந்து எதுவும் மெசேஜ் வந்ததா? நான் வந்ததுக்கு அடுத்த நாள் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நான் ஃபோன் எடுக்கலைங்க. அடுத்த நாள் வந்து என்னோட கிளை செயலாளருக்கும் எங்க ஊர்ல 2-3 பேர் முக்கியமானவர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவருங்க சொல்லிட்டாங்க, அவர் முடிவு எடுத்து தான் மாற்ற முடியாதுன்னு. வந்துதான் நான் தலைவரை பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப, அதாவது நீங்க வந்து சேர்ந்தா எனக்கு சந்தோஷம், உங்க ஹிஸ்டரி முழுசா நான் படித்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிட்டாரு. எனக்கு 1-to-1 டைம் கேட்டேன், ஒரு 2 நிமிஷம் கொடுத்தாரு, பேசினேன். ரொம்ப கிளாரிட்டியா இருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி வந்து இது வரைக்கும் ஒரு எளிமையான, இப்போ அவர் வந்து ஒரு கையெழுத்து போட்டாருன்னா 500 ரூபாய் கிடைக்கும் ஒரு படத்தில் நடிச்சா. அது போக அவர்னால கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வாழ்வாங்க. கையில சாதாரண ஒரு காப்பு போட்டிருக்காரு, வேற எந்த நகை எதுவுமே இல்லை ஒரு உடம்புல. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அவங்க எடப்பாடி ஸ்டாலினும் அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்படி இல்ல, ஸ்டாலின் 2.5 கோடி ரூபாய் வாட்ச் கட்டியிருக்காரு. அவர் ஓடுற அந்த பெர்பரி சட்டெல்லாம் 80,000 90,000 1 லட்சம் வரும். அவரு வச்சிருக்க பேனாவே 5 லட்சம் ரூபாய் வரும்.
அவர் எப்படி சாதாரணமாக அவர் யூஸ் பண்ற கார் இப்படி, அவரோட வாழ்க்கையே லக்ஸரியான வாழ்க்கை. ஒரு முதல்வர் இப்படி கூட இருக்கலாம், தப்பு சொல்லல நானு. அது அடுத்தவங்களை அவர் சொல்லக்கூடாது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவரு சொல்லக்கூடாது. அவர் எளிமையா இல்ல, அவர் சும்மா அந்த தஞ்சாவூர் போனா பச்சை துண்டு எடுத்து கட்டிட்டு கீழே மேட்டை போட்டு வயலுக்குள்ள நடந்து போறாரு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. அது நீங்க இயற்கையா நேரம் இருக்கிற மாதிரி இருந்தா இருந்துட்டு போலாம். இப்ப நீங்க அது வந்து நீங்க எடப்பாடியை நீங்க சொல்றது கூட அக்செப்ட் பண்ணலாம், அவர் எதுவும் போடல, எளிமையா இருக்காருன்ட்டு. அவர் எளிமையா இருக்காரு, ஆனா கரப்ஷன் வந்து அவர் அதிகமா பண்ணியிருக்காரு. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கடந்த 4 ஆண்டுகள்ல அவர் ஆட்சி செஞ்ச 4 ஆண்டுகள்ல கரப்ஷன்ங்கிறது என்ன சொல்றது, கரை புரண்டு ஓடிச்சு. இவங்க வந்தா மாத்துவாங்கன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. நாங்க திருடுவோமா இல்ல நீங்க திருடுவீங்களா, அந்த திருட்டுல எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கலாங்கிறத இவங்க 2 பேத்துக்குள்ள போட்டிய ஒழிய நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுல எந்த ஒரு அரசியல்வாதி அவங்க 2 பேத்துக்குமே அந்த சிந்தனை இல்லாம போச்சு. இப்போ உங்களை மாதிரியான வேட்பாளர்களுக்கு ஒரு அட்வைஸ்ங்கிறத உங்க தலைவர் கொடுத்திருப்பாரு. முதல் தேர்தல் என்னதான் பல வருடம் அதிமுக திமுக இருந்தாலும் நீங்க உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய நீங்க ஒரு குழந்தை தான். தாவேகா என்பது ஒரு குழந்தை கட்சி தான். உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ்ல உங்க தலைவர் பண்ணாரு? அவரு நேரடியா உட்காந்து பேசும்போதே சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக. எனக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருங்கன்னாரு. அது வந்து ஒரு அரசியல் தலைவர் அப்படிதான் கேட்கணும் உண்மையாலுமே. ஏன்னா தொண்டர்கள் நம்பிதான் அவர் வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்திருக்காரு. அந்த தொண்டர்கள் நேர்மையில்லைன்னு வைங்களேன், அது வந்து எந்த அவருக்கும் எந்த நன்மையும் இருக்காது, நம்மளுக்கும் எந்த நன்மையும் இருக்காது. கொஞ்ச நாள் வேணா அப்படியே ஓட்டிக்கலாம். நம்ம டிரான்ஸ்பரண்டா இருந்து மக்களுக்கு அது தெரிஞ்சு மக்கள் நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சான்னு வைங்களேன், நம்மளை இறக்கி விடவே மாட்டாங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிக்கு வந்து அவர் ஒத்து போறாரு. எனக்கு வந்து நேர்மையா நீங்க வந்து ஒத்துழைச்சா போதும், நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தரேங்கிறாரு. அது மிகப்பெரிய விஷயம். அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு, நீங்க அது பண்ணாதீங்க, அது பண்ணா நம்ம சாதாரண எல்லா அரசியல்வாதியோட ஆயிடுவோம், நீங்க நேர்மையா ஓட்டு கேளுங்க, மக்களை தயாரா இருக்காங்க. உண்மையாலுமே நான் போறது கிராமப்புற சந்தை சைடு போறேன், அவ்வளோ ஒரு எழுச்சி இருக்கு. சாதாரண தக்காளி வியாபாரம் பண்றவங்க, கத்திரிக்காய் வியாபாரம் பண்றவங்க அவ்வளோ நாலேஜ் இல்லாத பர்சன் தான், பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்காது. அவங்க சொல்றாங்க எங்க வீட்டுல 12 ஓட்டு தம்பி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நான் நின்று கேட்டேன், எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி சொல்றீங்களா எப்படிமான்னு கேட்டதுக்கு, தம்பி இத்தனை வருஷமா நான் தக்காளியை தான் வித்துட்டு இருக்கேன், ஒரு மாற்றம் மட்டுமே அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களோட மனசுல எந்த அளவுக்கு ஒரு மனப்புழக்கமோ ஒரு அழுத்தமோ இருந்தால் அந்த வார்த்தை வெளியே வரும். அதுவும் இல்லாமல் 12 ஓட்டு உங்களுக்குன்னு சொல்லும்போது அது சாதாரணமாக சொல்ல முடியாது, அது அவ்வளோ ஈஸியாக நம்மளும் கடந்து போயிட முடியாது. அப்போ அவங்க எந்த அளவுக்கு மனவேதனையில் இருக்காங்கன்னு சொல்லி தான் இவர் இப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததே வந்து அவர் உத்தரவாதமாக கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு. எல்லாமே நல்ல தேர்தல் வாக்குறுதி தான், அதை மக்கள் நம்புறாங்க, பண்ணி கொடுப்பாருங்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஒரு நாள் விட்டு போட்டு அரை நாள் லீவ் போட்டு வர்றாலே வந்து என்ன சொல்றாருன்னா நான் தியாகம் பண்ணிட்டேங்கிறாரு. தன்னோட கேரியரையே விட்டு போட்டு வர்றாரு ஒரு மனுஷன். அப்படிங்கும்போது அவரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு மக்கள்கிட்ட, இளைஞர்கள் இருக்கு, வீட்டுல இருக்கிற குழந்தைகிட்ட இருக்குங்க. எனக்கு ஆச்சரியமான விஷயம்னா எங்க அம்மா போடலைன்னா நாங்க சாப்பிட மாட்டோம், விசிலுக்கு அந்த எங்க அம்மா ஓட்டு போடாம வந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு குழந்தைக்கு சொல்லுது. அதனால எங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுங்கிறது சாதாரணமா கிடைக்கும். தாவேகால பெரிய லெவல்ல வேட்பாளர்லாம் கிடையாது, கடைசி நேரத்துல விலை போயிருவாங்கிற பேச்சுலாம் அடிபடுது. உண்மையா இருக்கா? ஆரம்பிச்சப்போ கூட அந்த மாதிரிதான் இருந்தது. காங்கிரஸ் கிட்ட விலை போயிருவாங்கன்னு பேசுனாங்க, காங்கிரஸ் எதிர்த்து அவங்களும் சண்டை போட்டு தான் நின்னாங்க. அப்பவும் புதுமுக வேட்பாளர் தான். ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிச்சா நீங்க எல்லா கட்சியில் இருக்கிற பழைய ஆளுகளை கூப்பிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியாது, புதுசா ஆளுகளை சேர்ந்து தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியும். அந்த வகையில புதுசா வரவங்களை சேர்த்தி தான் அவர் வந்து ஒரு கட்சி வருது. அப்படிங்கும்போது வேட்பாளரும் புதுசாக தான் இருப்பாங்க, அதில் கொஞ்சம் பழைய ஆளுங்க இருக்கலாம், அது ஒன்றும் நல்லதுதான். புது வேட்பாளருக்கு ஒன்றும் என் பாரு, நான் புதுசு தான், எலெக்ஷனுக்கு நான் புதுசு தான், பட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா, எலெக்ஷனுக்கு புதுசு, என்னை வர வைக்கிறாங்க மக்கள். அது வந்து யாருனால? தளபதினால தான். தளபதியோட முகத்தை காமிச்சிட்டு தான் நான் உள்ளேயே போகிறேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த வரவேற்பு அவருக்கு தான் சொந்தம், எனக்கு இல்லை, எனக்கு அடுத்தது தான். ஏன்னா நான் வந்து ஒரு போஸ்ட்மேன் தான். இங்கே இருக்கிற மக்களோட குறையை கொண்டு போய் தளபதிகிட்ட சொல்லி தளபதியோட அரசாங்கத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு மக்களுக்கு தரப்போறேன். ஒரு போஸ்ட்மேனா அதில் டிரான்ஸ்பரண்டா இருக்க போறேன், அவ்வளவுதான். இந்த தொகுதியில் உள்ள 3 பிரதான பிரச்சனை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பிரதான பிரச்சனை வந்து இந்த குளம்ங்க. ஃபர்ஸ்ட் 25 வருஷமா தூர் வரல. அது என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணு சேர்ந்து தண்ணியோட அளவு கம்மியாயிருச்சு, சாக்கடை நீர் உள்ள கலக்குது. அது வந்து சரி பண்ணணும். சாக்கடை நீரை பியூரிஃபை பண்ணி அந்த குளத்து தண்ணியை பியூரிஃபை பண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். இங்க இருக்கிற ஒரு மிக சுற்றுவட்டார அத்தனைக்குமே விவசாயத்துக்கு இருந்தாலும் இந்த குளம் தான். வெளிநாட்டு பறவைகளோட எண்ணிக்கை அதிகமா இருந்தது, இப்ப இல்லை. அது எல்லாமே அந்த தண்ணியோட மாறுபாட்டுனால
குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகல, விவசாயத்துக்கு யூஸ் ஆகல, அதை சரி பண்ணணும். ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணுங்கிறது 25 வருஷம் மக்கள் போராட்டமா கோரிக்கையா இருக்குது. அந்த கோரிக்கையாவே மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அதை என்னால் நிறைவேற்றி தர முடியும். அது போக இந்த சோமனூர் சைடு வந்து ஜவுளி பூங்கா ஒன்று அமைக்கணுங்கிறது வேண்டுதல். நிறைய தடவை அவங்க போராட்டம் நடத்தி சாத்தி இருக்கிறாங்க, லாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி இந்த அரசியல்வாதி எதுவும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கல. அது ஒரு ஜவுளி பூங்கா ஒன்று ஆரம்பிக்கணும். இந்த 3 பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். ஓகே, மக்களை நம்பி தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வந்திருக்கு. ஆனா இந்த மக்கள் யார் மேல நம்பிக்கை வச்சு இந்த தொகுதி எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு போய் கேட்டு வந்துடுறேன். கேட்டுட்டு வாங்க, மீண்டும் சந்திப்போம். சூலூருக்கு சூழல் பட்டாவில் எங்களுக்கு எல்லாம் பழனி போனால் எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. 20 வருஷம் ஆச்சு குடியிருக்கு. எம்எல்ஏவின் செயல்பாடுலாம் எப்படி இருந்துச்சு இந்த 5 வருஷம்? இவர் கார்த்திவேல ஒரு அளவுக்கு செய்கிறாரு, அப்புறம் ஸ்டாலின் ஒரு அளவுக்கு சொல்கிறாங்கண்ணா. அதுதான் தெரியும். எங்களுக்கு என்ன சொல்றது, எது கொடுத்தாலும் நாங்கள் வாங்குவோம், கொடுக்கறது வாங்குவோம். நாங்கள் வாடகைக்கு தேக்கிறோம், வீட்டு வாடகை தான். இந்த தொகுதிக்கு வேற என்னென்ன வசதிகள் தேவைப்படுது? அடிப்படை வசதிகள், தண்ணி, ரோடு, மருத்துவம்லாம் கரெக்டா இருக்கா? ரோடு தான் இருக்கிறதாச்சு, தண்ணி வருது, வாரத்தில் 3 நாளுக்கு ஒருக்கா தண்ணி வருது. சாலை வசதியெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு ஓரளவு. எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருந்துச்சு இந்த 5 வருஷம்? 5 வருஷம் அவரது ஓரளவுக்கு இருந்துச்சு. ஓகே, வேற என்னென்ன வசதிலாம் தேவைப்படுது இந்த ஊருக்கு? இருக்கு, என்ன வசதி வேணும்? சாலை வசதி தான். இப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த சாலைன்னா ரோடு நல்லா இருக்கு, போக்குவரத்து நீங்களே பாருங்க, போக்குவரத்து நெரிசல். எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருந்துச்சு இந்த 5 வருஷம்? நல்லா இருக்கு. எல்லாமே நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரா? நாங்க கேட்டது செஞ்சு கொடுக்குறதுல பொதுவா நல்லா இருந்ததுங்க. நாங்க கேட்டது செய்வாருங்க. இங்க வேற மக்களுக்கு என்னென்ன வசதிலாம் தேவைப்படுது? அது தேவைப்படுனா நிறைய இருக்கு, எல்லாம் தேவைப்படும். சொல்லுங்க. செய்வாங்க. மேம்பாலம் வந்து டிராபிக் எல்லாம் போயிட்டு எல்லாம் வேலை செய்யும். 5 வருஷம் எம்எல்ஏ செயல்பாடுங்கிறது வந்து அதாவது பெருசா எதுவும் செய்யல அவரு, சரிங்களா? சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிருக்காரு. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சி சாலையை வந்து அகலப்படுத்துற ஒரு மேம்பாலம் ஒன்று வேணும். இதெல்லாம் வண்டியெல்லாம் முகூர்த்தத்தில் வந்து வண்டியை ஓட்டப்பே போக்குவரத்து நெரிசல் அதிகம். விஜய் புதுசா வந்திருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? அவருக்கு ஏதோ ஒரு கணிசமான ஓட்டு வரும். இந்த தேர்தலில் புதுசா விஜய் வந்திருக்கிறாரு, களம் எப்படி இருக்கும்? விஜய்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா 3வது தடவை தான் வரும். இங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தானே. 5 வருஷம் நல்லா தான் இருந்தது. வேற என்னென்ன வசதியெல்லாம் இன்னும் வேணும் இந்த ஏரியாவுக்கு? எல்லாமே இருக்குதுங்க. ரோடு வசதிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. மறுபடியும் விவசாயிகள், நெசவாளர்கள் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ விஜய் புதுசா வந்திருக்கிறாரு, எப்படி இருக்கும் களம்? வேற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருந்தது. இங்க வேற என்னென்ன வசதிகள்லாம் இருந்தா நல்லா இருக்கும் இந்த ஊரு? இன்னும் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பெருசா அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ புதுசா விஜய் வராரு, எப்படி இருக்கும் களம்லாம்? அது வேஸ்ட்டு. எம்எல்ஏ வந்து பரவாயில்ல, அவர் திருப்தி தான் எங்களுக்கு. நான் புதுசாக விஜய் வர்றது கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். அவர் தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். ஆனால் இவரோட செயல்பாடு நல்லா இருந்துச்சு, மோசம் சொல்ல முடியாது. ஆனால் ஏடிஎம்கே பீரியடில் எந்த வித நல்லதுமே நடக்கலை. இதெல்லாம் எம்எல்ஏக்கு தெரியுமா இவ்வளவு பிரச்சனைகள்லாம்? எல்லாம் தெரியுமா, ஏன் தெரியாமல் இருக்கு? அவங்களும் மேல அவங்க இருக்கிற மக்களும் எங்க கூட தானே இருக்காங்க. தண்ணி இல்லைங்கண்ணா, நல்ல தண்ணி சுத்தமா இல்லை, சப்ப தண்ணி தான். அதுவும் பஞ்சாயத்துல 15 நாளைக்கு ஒருக்க விடுறாங்க. இன்னும் ஃபுல்லா உள்ள தண்ணி இல்லை, இங்க நல்ல தண்ணியே இல்லை. எம்எல்ஏ அடிக்கடி வருவாரா, பாப்பாரா? யாரும் வர்றதில்லை. இந்த ஏரியா எம்எல்ஏவோட செயல்பாடு நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் இந்த டைம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அந்த திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாம் வந்து நல்லா வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் வந்தால் தான் இன்னும் நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும். இங்கே எல்லா வசதியும் பண்ணிட்டாங்களே, நல்லா பண்ணிட்டேன். விஜய் எல்லாம் சினிமாக்காரங்க சார். சார் நீங்க வேற 5 வருஷம் என்னாச்சுக்கு ரோட்டை போட்டிருக்காரு. ரோட்டு சாலை நல்லா இருக்கு, அதான் மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. இப்போ விஜய் புதுசா வந்திருக்கிறாரு, எப்படி இருக்கும் தமிழ்நாட்டை? இப்போ புதுசா ஆறு வந்தாலும் நான் தான் பெரிய ஆளு, நான் வந்தா செஞ்சு சொல்லுவாங்க. இருந்தாலும் பழைய ஆளு, தாய் தாப்பும் பழைய ஆளுங்க. தாய் தாப்பில் வாங்க முடியுமா? தம்பியை சேர்த்துக்கலாம், ஒன்றையை சேர்த்துக்கலாம். தகப்பனை வாங்க முடியாது, தாயை வாங்கி போடலாம். அதெல்லாம் பாரம்பரிய கட்சி, அது 70 வருஷமா ஆண்ட கட்சியை. அப்ப பெண்களோட ஓட்டுலாம் விஜய் போகுமா? சொல்ல முடியாது. அது புதுசா வரவங்களுக்கு யாருமே தெரியாத ஆளுகளுக்கு இப்போ வர வயசு பிள்ளைய, வயசு பசங்க போடலாம். பஸ் சௌகரியம் இல்லை, பஸ் கரெக்டாக வர்றதில்ல. பஸ் சௌகரியம் கரெக்டாக வர்றதில்ல.
எம்எல்ஏவெல்லாம் நடத்தி செய்கிறாங்க. குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த சாராய கடை இருக்கிறதுனாலங்க. என்னங்க இவங்க ஏடிஎம்கேக்காரர் இருக்கும் போதுமே எடுக்கிறவங்க இப்போ சொல்கிறாங்க மது போதைன்னு. அவங்க இருக்கும் போதே சாராய கடை எடுக்கிறது. இப்போ இங்கே இவங்களும் வந்து சாராய கடை எடுக்கல. ஆனால் என் குடும்பத்தில் எல்லாம் பசங்க பிள்ளைகள் குடும்பமே கெட்டு போச்சு. சூலூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இன்னைக்கு நம்ம கள ஆய்வை மேற்கொண்டோம். ஒருபுறம் இந்த தொகுதி மக்களின் கோரிக்கைகளும் அவர்கள் தெரிவித்த பல்வேறு கட்ட தகவல்களையும் நாம் பதிவு செய்தோம். மறுபுறம் இந்த சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு சுகுமார் அவர்களையும் சந்தித்து பல்வேறு விஷயங்களையும் கேட்டு பெற்றோம். எது எப்படி இருந்தாலும் இந்த தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்து சட்டமன்றத்திற்குள் அனுப்ப போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.